அனைவருக்கும் வணக்கம். இவன் தான் எப்போ பாரு ஒரே மாதிரி வீடியோ பெறான், ஒரே மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 70 வருஷ அரசியலில் இந்த 15 நாளில் நிறைய புதுமையான விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால தான் நான் அதை பற்றி நிறைய பேசுகிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா பாபா அம்பேத்கருடைய நினைவு மண்டபம் இருக்குது, தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய நினைவிடம் இருக்குது, அயோத்திதாச பண்டிதர் அவருடைய நினைவிடம் இருக்குது. இதுவரைக்கும் ஆட்சி அமைச்ச எந்த முதல்வரும் இவங்களுடைய நினைவு மண்டபத்துக்கோ நினைவிடங்களுக்கோ சென்றதே கிடையாது. அதாவது அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு மாலை அணிவிக்க கூட அங்கே செல்வது கிடையாது. இதே தேவர் ஜெயந்திக்கு குரு பூஜைன்னா உடனே எல்லா அமைச்சர் பெருமக்களையும் ஒன்னா கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. மாலை மரியாதையோட எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. தங்க கிரீடம் வைக்கிறாங்க. அதாவது பெரும்பான்மை இன்னைக்கு, அதாவது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்த எஸ்சி சமூகத்தில் இதெல்லாம் எங்கள் ஓட்டு மட்டும் வாங்கணும், ஆனால் எங்களுக்காக போராடின தலைவர்களுக்கு உங்களால் மரியாதை பண்ண முடியல. அவ்வளோ இழிவான செயலாக தெரியுதா அப்போ உங்களுக்கு? ஆனால் அதே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கிற தேவர் சமூக மக்களுக்கு அதாவது மைனாரிட்டி சமூகம் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நேராக போயிட்டு குரு பூஜையில் போயிட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணி இங்கிருந்து போறீங்க. இதனால தான் இந்த மாற்றம் நடந்ததுக்கு காரணமே இந்த முதல்வர்கள்லாம் இதே மாதிரி பண்ணாங்க. ஆனால் பதவி ஏற்றின 15 நாளில் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாரு, அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அயோத்திதாச பண்டிதருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு வந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் ஓடிடுறாரு பின்னாடி. யாரு? நம்ம குளத்தூர்ல மண்ணு கவுனாரு முன்னாள் முதல்வர், அவர் பின்னாடி வராரு. ஏங்க இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிருக்கலாங்க. ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தா மக்கள் உங்களை இந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுங்க? தேங்க்யூ.